ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அங்கே பிதுசுருச்சி புத்திரகமுத்தமம் தம் அங்கே பிதுசுருச்சி புத்திரகமுத்தமம் தம் दृष्ट्वा ध्रुवकिल सुनीति सुतो दिरोक्ष्यन् दृष्ट्वा ध्रुवकिल सुनीति सुतो दिरोक्ष्यन् आचिक्षिबे किल शिशुश्रुतरां सुरुच्या आचिक्षिबे किल शिशु सुतरां सुरुच्या दुस्सन्त्यजा खलु भवद्विमुखैरसूया दुस्सन्ध्यजा खलु भवद्विमुखैरसूया अङ्के पितुः पुत्रकमुत्तमं तं दृष्ट्वा ध्रुवः किल सुनीति सुतो दिरोक्ष्यन् अङ्के पितुः पुत्रकमुत्तमं तं दृष्ट्वा ध्रुवः किल सुनीति सुतो दिरोक्ष्यन् आचिक्षिबे किल शिशुश्रुतरां सुरुच्या दुस्सन्त्यजा खलु भवद्विमुखैरसूया आचिक्षिबे किल शिशु सुतरां सुरुच्या दुस्सन्ध्यजा खलु भवद्विमुखैरसूया. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பித்துகு அங்கே, அப்பாவோட மடியில், தந்தையோட மடியில். சுருச்சி புத்திரகம், சுருச்சியோட மகனான. தம் உத்தமம், அந்த உத்தமனை. திருஷ்டுவா கண்டு. சுனீதி சுத துருவக, சுனீதியோட மகனான துருவன். அதிரோக்ஷயன் கில, தானும் தந்தையினுடைய மடியில் ஏறுவதற்கு முயற்சி பண்ணுறான், ஏறுவதற்கு ஆரம்பித்தான். சுருச்சியா, அப்பொழுது சுருச்சியினால். சிசுகு, அந்த குழந்தை. சுதராம், மிகவும் கடுமையாக. ஆச்சிக்ஷிபே கில, திட்டி இகழ்ந்து தடுக்கப்பட்டான் இல்லையா. பவத் விமுகைகி, உங்ககிட்ட பக்தி இல்லாதவர்களுக்கு. அசூயா, பொறாமை என்கின்ற குணம். துஸ்சந்தியஜாக்கலு, அந்த பொறாமையிலிருந்து அவளால் விடுபடவே முடியாது. பகவான்கிட்ட அன்பில்லாதவாளுக்கு எப்பொழுதும் பொறாமைங்கிற குணம் இருக்கும். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அங்கே பிதுசுருச்சி புத்திரகமுத்தமம் தம் திருஷ்ட்வா த்ருவः கில சுனீதி சுதோ திரோக்ஷ்யன் ஆசிக்ஷிபே கில சிசுஸ்ருதராம் சுருச்யா துஸ்ஸன்த்யஜா கலு பவத்விமுகைரசூயா. ஒரு சமயம் உத்தானபாதனின் மடியில் சுருச்சியின் மகனான உத்தமன் அமர்ந்து கொண்டிருந்தான். சுனீதியோட மகனான துருவன், அவனுக்கும் 5 வயசு தான். அந்த பையன் அப்பா மடியில் தம்பி உட்காண்டிருக்கிறத பார்த்துட்டு தானும் அப்பா மடியில் உட்காரணும் அப்படின்னு அப்பா கிட்டக்க போகிறான். உட்கார்றதுக்காக ஏறும்போது அப்போ சிற்றன்னையான சுருச்சி என்ன சொல்கிறான்னா, நீ உட்காரக்கூடாது அப்படின்னு அவனை பிடிச்சு தள்ளுறா. ரொம்பவும் கடுமையான வார்த்தைகளால் பேசி துருவன் விலக்கப்பட்டான் இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் கேட்குறார். சுருச்சி ரொம்ப கடுமையாக நடந்துட்டா. நானும் அப்பாவோட மடியில் உட்கார ஆசைப்படுறேன், ஏன் தடுக்கிறேள் அப்படின்னு துருவன் கேட்டபோது, நீ அப்பாவோட மடியில் உட்கார வேண்டுமானா என் வயிற்றில் அவரது மகனாக பிறந்திருக்கணும், கடவுள்கிட்ட போய் தவம் பண்ணி அப்பேற்பட்ட வரத்தை பெற்றுக்கொண்டு என் மகனாக பிற, அப்போது தான் நீ அப்பா மடியில் உட்காரலாம் அப்படின்னு கூறுகிறாள். அதற்கு பட்டதிரி, சுருச்சிக்கு உங்களிடத்தில் பக்தி இல்லை, அதனால் பொறாமை அதிகம், பொறாமையை விட முடியாதவளாக இருந்தாள் என்றும் கூறுகிறார். கீதை 9ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர்
மிக ரகசியமான ஞானத்தை உனக்கு போதிக்கிறேன் என்று அர்ஜுனனிடம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நான் உனக்கு அதை சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அர்ஜுனா, நீ பொறாமையற்றவனாக இருக்கிறாய் என்று கூறுகிறார். அதாவது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பொறாமை என்பது பகவானிடமிருந்தும் அவர் நமக்கு வழங்கக்கூடிய ஞானத்தை பெறுவதிலிருந்தும் நம்மை விலக்கி வைத்துவிடும். நம்மளை பகவான்கிட்ட போக அளவே பண்ணாது அந்த பொறாமை இருந்தால் பகவானும் நம்மளை சேர்த்துக்கவே மாட்டார். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பொறாமைங்கிற கெட்ட குணத்தை கட்டாயமாக விட்டுடணும்.